சார் இது பாருங்கள் சார், நான் வந்து இந்த காக்கி சட்டையை வந்து தெய்வமாக மதிக்கிறவன். நான் 30 வருஷ காலமாக வந்து பணியில் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து என்னால் வந்து உயர் அதிகாரிகளால் வந்து பழிவாங்கப்பட்டது. 2005 2010க்குள்ளே நேற்று வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் போட்டாங்க. நீங்கள் அதை தானே கேட்குறீங்க? ஆமாம், தொலைக்காட்சியில் வந்ததை வச்சு தானே கேட்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வை வந்து என்னை வந்து புனையப்பட்டது. அதெல்லாம் என் மேலே வந்து சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து நேர்மையாக வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி சார், உங்களுடைய இதையே சொல்கிறேன் சார். அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார்? அந்த புவனாங்கிற பெண் மேலே வந்து நீங்கள் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உங்கள் மேலே இருக்கு. புவனான்ற ஒரு அம்மா வந்து என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறீங்க, ரைட்? ஓகே, ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, அந்த பாரில் வந்து விடுவிக்கிறதுக்காக மாதம் 3000 ரூபா லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுவும் நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்க சார் உங்களுக்கு? முதல்ல சார், என்னுடைய அரசு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தது யார், அது உங்களுக்குலாம் தெரியுமா? அதெல்லாம் வரலாமா? தொலைக்காட்சியில் வரலாமா? வரக்கூடாது. அரசு டாக்குமெண்ட்டு வரக்கூடாது. அப்போது 2005 வந்து இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சார், 2 குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க, கரெக்டாக? என்ன குற்றச்சாட்டு சார்? மறுபடியும் சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்கள் தானே கேட்குறீங்க மீடியாவில், சொல்லுங்கள் சார், என்ன குற்றச்சாட்டு சார்? சார், புகார்தாரர் மனு கொடுக்க வந்தவங்கள்ட்ட வந்து தவறுதெல்லாம் நடந்துக்கிட்டேன். 2வது குற்றச்சாட்டு சார், நான் கையூட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க சார், ரைட்? அப்போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா சார்? ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்தில், தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? சஸ்பெண்ட் தானே சார்? சொல்லுங்கள் சார், சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க சார். கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது 2 மேஜர் குற்றச்சாட்டு சார். நீங்கள் சொல்கிறது 2 பாலியல் இது சொல்கிறீங்க, 2வது வந்து லஞ்சம் வாங்குறதா சொல்கிறீங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனில் என்ன படுத்திருக்கணும் சார்? அந்த அறிக்கையை எப்படி சார் வெளில விட்டாங்க சார்? அது வந்து அவங்கள தான் சார் கேட்கணும், மேல் அதிகாரிகளை தான் சார் கேட்கணும். எப்படி வந்து 2005 நடந்த இது வந்து இப்போது இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வந்து என்னன்னு எனக்கு புரியல. அது சரி, இப்போ அதுக்கு வேண்டாம் சார். இந்த 2 குற்றச்சாட்டுக்கும் மேஜர் குற்றச்சாட்டு என் மேலே வைக்கிறாங்க. போலீஸில் வந்து வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு மேலே தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அன்றைய பீரியடில் 2005 நான் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தேன். அது மொத்தம் OMR ரோடு, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அந்த இடம் வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற இடம். அந்த துறைப்பாக்கம் ரோடு, OMR ரோடு, அங்கே வந்து லேண்ட் மாஃபியாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் நான் பேர் அதிகாரிகள் அதெல்லாம் நான் குறிப்பிட விரும்பலை. லேண்ட் மாஃபியாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அன்றைய தினத்தில் மாநகர கமிஷனர் திரு சேகர் அவங்க IPS அவங்க இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க சார்? என்ன சார் பண்ணியிருப்பாங்க? சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுங்க. ஒரு புவனான்ற ஒரு பெண்ணை வச்சு என் மேலே ஒரு புகார் கொடுத்தாங்க. உண்மை இல்லைன்னு மறுக்கவே இல்லை, கொடுத்தாங்க. என் மேலே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன்னா அது தவறுன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து துறை ரீதியாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்னை மாற்றப்பட்டேன். இப்போ கூட நான் நீங்கள் கேட்கறதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவும் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கு குடும்பம் இருக்கு இல்லைங்க சார்? இருக்கா இல்லையா சார்? எனக்கு குடும்பம் இருக்குது. டிவிலெல்லாம் போட்டு எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தணுமோ ஒரு உயர் அதிகாரி நேர்மையாக இருக்கணும் சார். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரி சார், அதில் வந்து பேசுகிறேன் சார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் சார். நான் ஓடலாம் மாட்டேன் சார். ஐ எம் நாட் அ கவர்ட் ஆஃபீஸர். ஐ எம் சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். நான் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். முதல்ல என்ன பேச விடுங்க சார் ப்ளீஸ். நீங்கள் தானே என்னை நிறுத்தி கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்களா? நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அவங்க அதிகாரிங்க நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்றாங்க. என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னை கஷ்டப்படுத்தி நீங்கள் தானே நிறுத்தி இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் சார். நான் கண்ணியமிக்க காவல்துறையில் நான் ஒர்க் பண்ணுறேன் சார். நான் போலீஸை நான் கலங்கடிக்கிறதோ இல்லை அரசு அதிகாரிகளை பற்றி பேசுகிறதுக்கோ நான் கூடாதுங்க சார். பட் இருந்தாலும் என் மேலே சாணியை பூசுகிறீங்க. எல்லாத்தையும் உலகமே பார்க்குது.
ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து இவ்வளோ பேசுறீங்க சார். 2005 அப்போது இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார். என் மேலே சத்தியம் சார், இது எடுக்கவே இல்லை. ஆனா காவல்துறை சார் என்ன சார், நான் தான் சொல்றேனே சார், நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சார். பண்ணாங்களான்னு கேளுங்க சார். ஆனா ஊதிய உயர்வு நிறுத்தி வச்சிருக்கதா சொல்லி சார் அடுத்து வரேன் சார். ஏன் அதுக்குள்ள ஓடுறீங்க? நான் கேட்குறேன், டேக் மை, நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க, இப்போ நான் பதில் சொல்லி ஆகணும். தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சஸ்பெண்ட் பண்ணல, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிட்டு கபில் சர்க்கர்னு அப்போ ஒரு ஏஎஸ்பி வந்து புதுசாக எஸ்பியா வந்து போய் ஜாயின் பண்ணார். அவர்கிட்ட போய் மாவட்டத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். டிஐஜி ஐயா வந்து கண்ணப்பன் ஐயா என்ன கண்ட்ரோல் ரூம் கன்னியாகுமரி கண்ட்ரோல் ரூம் போடுறாரு. என்ன புரியுதுங்களா சார்? இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார். பெரிய பிக் லாபின்னா என்ன தெரியுங்களா? எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 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 வட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்னால என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேலே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க. ஆனால் சஸ்பெண்ட் பண்ணணுமா? சஸ்பெண்டே பண்ணலை. நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்கிற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேலே நான் கொடுக்கிற புகார். அப்போ இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகா சரண் மேடம், அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புகிறேன். பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி? அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. என் மேலே நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேலே 3B போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்களாம். நல்லா புரியுதா சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துட்டு அது விசாரணை பண்ணுறாங்க சார். ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம். இதுதான் சார் போலீஸ். புரியுதுங்களா? கைப்பத்தா குத்தம், கால்பத்தா குத்தம். இப்போ கூட நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன்? எந்த தவறும் பண்ணலை. ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, டு தி கோர் கொண்டு போகிறாங்க. இப்போ கூட நீங்களாம் கேட்குறீங்கனால சொல்கிறேன், இல்லைன்னா நான் இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, மென்டல் அகனியில் இருக்கேன். சரி, இது உங்களுக்கு போலீஸார் வரேன், இன்னும் வரலையே, இன்னும் சொல்லலையே. போய் ஜாயின் பண்ணனா சார்? வேலை செஞ்சேனா சார்? முடிஞ்சுதா சார்? அந்த பெட்டிஷனை என்கொயரி பண்ணாங்களா சார்? கூட இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க, அனானிமஸ் பெட்டிஷன். எந்த முகாந்திரமே இல்லாத பேர் போட. இப்போ ஒருத்தர் நீங்கள் என் மேலே குற்றச்சாட்டு சொல்லணும். உங்கள் பேர் என்ன சார்? சுந்தரமூர்த்தி சார். உங்கள் பேர் சார்? சேதுராமன். உங்கள் பேர் சார்? ராஜ்குமார். யோகேஸ்வரன். அப்போ இந்த யோகேஸ்வரன், நீங்கள் வந்து ஒரு பார் வச்சுக்கிறீங்க, நீங்கள் வந்து லாட்ரி விற்கிறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டிஷனை, அனானிமஸ் பெட்டிஷன் இவங்களே போட வைக்கிறாங்க. போலீஸில் ஒரு உயர் அதிகாரி சொல்லி போட வச்சு விசாரணை பண்ணி இவங்களே ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்க? இவர் குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெட்டிஷனுக்கு என்ன சார் பண்ணியிருக்கணும்? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல சார்? பண்ணலையே சார். டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுத்தீங்க. என்ன ப்ரூவ்டு? அதில் பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நேர்மையான ஒரு அதிகாரி விசாரித்தார். முதல் ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு. டிஜிபி மேடம் கிட்டேருந்து மொட்டை பெட்டிஷன் போகுது. அந்த மொட்டை பெட்டிஷனை நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், சென்னை அதிகாரி தானே சார் விசாரிக்கணும். சப்பர்பன் அதிகாரிங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என் மேலே வந்து அப்படி கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருங்க சார். என் மேலே வந்து ப்ரூவ்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க. ரைட், ஓகே சார், ப்ரூவ்டுன்னு போட்டதை நான் மறுக்கிறேன். அப்போது டிசி பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறார். விசாரணை பண்ணிவிட்டு 10 கவுண்டில் 9 கவுண்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார், நல்லா புரிஞ்சுக்கணும், 9 கவுண்ட்டு நாட் ப்ரூவ்டு. எப்படி? அந்த 9 கவுண்ட்டுக்கும் சார் எல்லாரும் வந்து ஆஜராகிறாங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, உங்கள் பேர் சொன்னீங்க பாரு, ராஜ்குமார், கோவிந்தகுமார், முன்சாமி, ராமசாமி எல்லாம் வந்து ஆஜராகிறாங்க சார். இவர்கிட்ட நாங்கள் பணம் வாங்கலை, அவர் எங்ககிட்ட வாங்கலை, டீ கடையில் போய் வாங்கினேன்னு கொடுக்குறாங்க சார். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்போது வந்து எதுவுமே பண்ணலை, இவர் வந்து நேர்மையான இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பதிவாயிருக்கு சார். அதில் ஒருத்தர் வரலை, இவங்க வர விடலை. ஏன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு 10ல் 9 பேர் நாட் ப்ரூவ்டு, ஒருத்தரை வச்சு ப்ரூவ்டு கொடுக்குறீங்க. வராதவருக்கு நான் விசாரிக்கவே இல்லை சார், என்ன விசாரிக்காமையே ப்ரூவ்டுன்னு போடுறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த அதிகாரி அன்னைக்கு?
சுந்தரேசன், உங்கள் நேர்மையை எனக்கு தெரியும். சிஸ்டம் வில் சேவ் யூ. தயவு செய்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சொல்லிட்டு சார், சொன்னீங்களே சார், 3-3-6 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறாங்க. எப்படி 3-3-2 பனிஷ்மெண்ட் கொடுத்து 3-3-6 இன்க்ரிமெண்ட் கொடுத்துறாங்க. அடுத்தது சொன்னாங்க சார் நந்தம்பாக்கத்துலன்னு சொன்னாங்க. நந்தம்பாக்கத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறேன் சார். அந்த வழக்கில் எம்எஃப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பண்ண முடியும்? நான் தான் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறேன். நான் ஒரு அதிகாரி சார், எனக்கு சட்டம் தெரியும். எஸ்ஐ நான் அப்போது சாரி இன்ஸ்பெக்டர். நான் வழக்கு பதிவு பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் போயிடுறேங்க. போயிட்டு பல்லாவரம் போயிடுறேன். திருப்பி அதே நந்தம்பாக்கத்துக்கு எனக்கு போஸ்டிங் போடுறாங்க. வந்த பிறகு அந்த சிடி பைலில் எதுவுமே இல்லை. ஒரு சிடி பைலில் வந்துன்னா ஒரு எஃப்ஐஆர் அப்ஸ்ட்ராக்டில் வரணும், வரலை. நான் அதுக்கப்புறமா 3 மாதம் இருந்துட்டு நான் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் போயிட்டேன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் போஸ்டிங் போட்டோன்னா நாங்கள் போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நபர் வந்து போலீஸ் துறைக்கு தேர்வாகிறார். ஒரு நபர் போலீஸ் துறைக்கு தேர்வாகிறாரு. அவர் மேலே வழக்கு இருக்குது. ஆனால் வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஃபைலை பார்க்குறாங்க சார். பார்க்கும்போது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போடுறாங்க. நல்லா புரியுதா சார்? மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா அதாவது வந்து ஒரு வழக்கை நம்ம போடுறோம், அதை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி நான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பண்ண முடியும்? சட்டம் தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். இவங்க அதை பேஸ் பண்ணி அது எந்த அதிகாரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து 3 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்ல மனசு சார். மொத்தம் 9 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி, இன்க்ரிமெண்ட்டை சம்பளத்தை கட் பண்ணல, இன்க்ரிமெண்ட் அந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க சார். அந்த இன்க்ரிமெண்ட் 9 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க. ஏற்கனவே சொன்னல சார், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்றீங்களே, எங்கேயாவது என்ன சஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா சார்? பண்ணலையே சார். அவங்களுக்கே தெரியும், அதிகாரிகளுக்கே தெரியும் இது போய். ஏன் இந்த நேர்மையான அதிகாரியை நம்ம பண்ணணும்னு தெரியும். டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நான் ஃபேஸ் பண்ண எதையுமே நான் போய் மேல்முறையீடு. அடுத்து கேட்பீங்க, ஏன் சார் மேல்முறையீடு பண்ணக்கூடாது? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. நான் ஏன் சார் மேல்முறையீடு பண்ணணும்? சேர்த்த வச்சு மூஞ்சில் அடிக்கிறீங்க. நான் மேல்முறையீடு போனால் திருப்பி இன்னொரு சார்ஜ் கொடுப்பீங்க. நான் அமைதியாகிட்டேன். வேண்டாம், அதோடு ஒதுங்கினேன் சார். அதோடு ஒதுங்கினேன். போலீஸு சட்ட ஒழுங்கே வேண்டாம் சார். நான் சும்மா வேலை செஞ்சால் கூட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ணுற இடத்துல நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் சென்னையில் பணிபுரியக்கூடாதுங்க சார். எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எங்கே ஒன்றாலும் போய் விசாரிங்க என்னை பற்றி. நான் ஒரு நேர்மையாக அதிகாரி. நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார். நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வேலை செய்வேன் போலீஸ் ஆஃபீஸராக. போலீஸ்னா போலீஸ், அதில் ஒன்றையும் சந்தேகமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். எங்கிட்ட எந்த அதிகாரியும் உயர் அதிகாரியாக இருந்தால் கூட இது பண்ணு அது பண்ணு பொய்யெல்லாம் பண்ண மாட்டேன். பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது. ஆப்ரேஷன் ஆமலால் ஏடிஜிபி ஜார்ஜ் சார் கமிஷனராக இருந்தார். ஒரு தப்பு நடந்தது, ஒருத்தனை பிடிச்சி நாங்கள் இது பண்ணுறோம், விசாரிக்கிறோம். ஆப்ரேஷன் ஆமலா துப்பாக்கியோடு வரான். ஒரு ஜட்ஜு ஆறுமுகசாமி அவங்க பெரிய ஐயா அவங்கக்கிட்ட இருந்த ஒரு இது. நாங்கள் ஆப்ரேஷன் ஆமலான்னு என்ன சார்? தீவிரவாதிகள் ஒத்திகை. துப்பாக்கியோட ஒரு சினிமா தியேட்டரில் நாங்கள் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்தால் என்ன சார் உங்களுக்கு வரும்? என்ன தோணும்? சந்தேகம் வரும். அவரை நிறுத்தி வச்சு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள். ஜார்ஜ் சார் எங்களை வந்து ஏடிஜிபி ஜார்ஜ் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி. புலி சிங்கம்னா சிங்கம் சார். உக்காந்த இடத்துல வேலை வாங்குவார் அதிகாரி. அந்த அதிகாரி புரியுதுங்களா? அவர் மேலேயே பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க சார். போலீஸ் இது யாரையும் வேலை நேர்மையான இருக்கிற அதிகாரிகளை விட மாட்டாங்க சார். குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நீங்க பழைய ஹிஸ்டரியில வந்து மக்கள் வந்து பொறுப்படுத்துற மாதிரி தெரியல, அதை பத்தி யாரும் கவலைப்படல சார். இங்க நடந்த சம்பவத்தை பத்தி எஸ் யூ ஆர் ட்ரூ குட். யாரும் வந்து பொறுப்படுத்தல தெரியல. ஏன்னா நீங்கள் இப்போ என்னை நிறுத்தி இப்போ கேட்டதுனால தான் சொல்கிறேன். பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, இவ்வளோ சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, லஞ்சம் வாங்க சார். ஐ டோன்ட் ஹேவ் எனி. இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ பேசுகிற வரைக்கும் 30 years I was not suspended. Why? ஏன் சார் சஸ்பெண்ட் பண்ணலை? நான் நேர்மையாக இருக்கிறது தானே சார் இருக்கிறீங்க நீங்கள் சார். 2010 இருந்துங்க சார், 18 வரைக்கும் சஸ்பெண்ட் கிடையாதுங்க சார். நோ சார்ஜ் சார். நேர்மையாக இருக்குன்னா அப்போ என்ன சார் அர்த்தம்? அதுக்கப்புறம் சார் 2018 நான் ஒழுக்கமற்றவன், இவர் வந்து மோசமானவர் அப்படின்னு சொன்னால் என்ன சார் போஸ்டிங் போடுவாங்க?
ஏதாவது ஒரு டம்மி போலீஸில் போடுவாங்க சார். என்ன ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி ஸ்பெஷல் டிவிஷனில் போடுறாங்க. முக்கியமான பதவி சார் அது போலீஸில். ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடினா உளவு பிரிவு. தமிழ்நாட்டுக்கு ஹெட் குவார்ட்டரில் உட்காந்துட்டு வேலை செய்கிறேன் சார். அதுக்கப்புறம் சார் கமாண்டோவில் இருக்கிறேன் சார். கமாண்டோவில் ஒரு 6 வருஷம் வேலை செய்கிறேன் சார். 6 வருஷம் இல்லைங்க சார், கமாண்டோவில் ஒரு 2 வருஷம் வேலை செய்கிறேன் சார். ஏடிஜிபி ஆஷிஷ் பாங்கரா ஐபிஎஸ், மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவங்க நேர்மையான அதிகாரிங்க கிட்ட வேலை செய்கிறேன் சார். எப்படி சார் நான் வந்து ஒழுக்கமற்றவனாக இருந்தால் எப்படி சார் என்னை கேட்டு வாங்குவாங்க அந்த அதிகாரிங்க? இப்போ இந்த மதுபான கடைகள்லாம் இருங்க சார் இவ்வளோ வந்துட்டிங்கும் போது நான் வந்து இதுதான் சார் பண்ணி ஆகணும், சொல்லி தானே ஆகணும் உங்ககிட்ட. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், பரவாயில்ல சார். இப்போ இது நடந்ததுங்க சார். அடுத்தது மாநில மனித உரிமை ஆணையத்தில் போட்டிருக்காங்க சார், லஞ்சம் வாங்கக்கூடாதுங்க சார், நேர்மையாக இருக்கணும் சார். அங்கே காரு கூட கிடையாதுங்க சார், பைக்கு கூட கிடையாதுங்க சார். டெய்லி என்னுடைய வண்டியில் தான் சார் வந்துட்டு போவோம். சம்பளத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது சார். அங்கே போலீஸ் அதிகாரிகள் தவறு செஞ்சாலும் விசாரணை பண்ணி நீதியரசர் முன்பு நான் சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட்டை. அங்கே ஐஜி திரு மகேந்திரகுமார் ரத்தோட் ஐபிஎஸ்ன்னு இருந்தார், மகேஸ்வரன் ஐபிஎஸ் எஸ்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் போன பிறகு எஸ்பி ஜெயலட்சுமி மேடம்னு ஒருத்தர் இருந்தாங்க ஐபிஎஸ். கேட்டு பாருங்கள் சார், நான் நேர்மையானவனா எப்படிப்பட்டவனு கேட்டு பாருங்கள் சார். ஏன் நீதியரசரையே கேளுங்களேன். திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா எனக்கு வந்து காஞ்சிபுரம் கேஸை விசாரிக்க சொல்லி எனக்கு கொடுத்தாருங்க சார். 2 அதிகாரி இருக்கும் டிஎஸ்பி, என்ன டெபியூட் பண்ணுறாரு, விசாரணை பண்ணி 3 நாளில் பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்தேன் சார். போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், தவறு செஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்கிறாங்கன்னு கொடுத்தேன் சார். அவன் கொலை குற்றவாளியே இருக்கட்டும் சார், நீதி முன்பு தான் சார் நிறுத்தணும்னு சட்டம் சார். அதை தான் சார் நான் பண்ணேன். உடனே வந்து அந்த நீதியரசர் என்ன பண்ணார், ஹோம் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் அனுப்பிச்சார் சார். அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபர். எங்க மயிலாடுதுறை சார். போலீஸில் டிரான்ஸ்ஃபர் வந்து எதிர்பார்த்து வேலை செய்யறதே கிடையாது. எங்கே போட்டாலும் வேலை செய்யணும். ஏன்னா கன்னியாகுமரி கண்ட்ரோல் போட்டால் கூட நான் வேலை செஞ்சேனா இல்லையா சார்? ஓடியா போயிட்டேன் நான். இல்லை நீங்கள் மயிலாடுதுறையில் போகக்கூடாது சொன்னால் நான் போகாமல் இருப்பேனா? எனக்கு ஆர்டர் போட்டிங்க, நான் வந்துட்டேன். இது எந்த கேஸில் சார் அடித்ததா ரிப்போர்ட் கொடுத்தீங்க சார்? அதாவது வந்து கஸ்தூரின்னு ஒரு ஆய்வாளரை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ அதில் வந்து 2 பேர் வந்து அக்யூஸ்ட் ஆகுறாங்க அந்த வழக்கில். அது அக்யூஸ்டா இல்லை இதுவா அந்த கான்ட்ரவர்சி உள்ளலாம் நான் போகலை. அந்த குடும்பம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க நீதியரசர்கிட்ட, திரு கண்ணதாசன் மெம்பர்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன நாமினேட் பண்ணுறாங்க விசாரணை அதிகாரியாக. விசாரணை பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன் சார் ரிப்போர்ட்டு. 3 நாளில் பிரிலிமினரி ரிப்போர்ட். என்ன சார் பிரிலிமினரி ரிப்போர்ட்டை நீதிமன்றம் இதுக்கு அனுப்பக்கூடாது. யாருக்கு அனுப்பக்கூடாது? ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது, டிஜிபிக்கும் அனுப்பக்கூடாது. அவர் நீதியரசர் அனுப்பிட்டார். ஏன்னா ஒரு கேஸை விசாரிக்கும் பொழுது மனித உரிமை ஆணையத்தில் தான் த டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த எந்த சித்திரவதை நடந்தாலும் அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை விசாரிக்கிறதுக்கு. சித்திரவதை மட்டும், ஹராஸ்மெண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன், ஹராஸ்மெண்ட் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஏதாவது ஒரு பொது இடத்துல கொண்டு வந்து போலீஸை வச்சு விசாரிச்சாங்கன்னா, குற்றம் பண்ணாங்கன்னா அங்கே வச்சு விசாரிச்சா தப்பு. காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது தப்பு. இதை விசாரிக்கிற இடம் தான் மனித உரிமை ஆணையம். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நேர்மையானவனை, ஒரு ஒழுங்கினாத நேர்மையானவனை விட்டுடுங்க, ஒரு ஒழுங்கினமால இல்லாதவனை எப்படி சார் போடுவாங்க? உங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு அதை சொன்னார், அது ஏதோ ஒரு டிவி சொன்னார். எந்த டிவி? ஸ்டார்னு நினைக்கிறேன். ஸ்டார் தானே சார்? உங்களுக்கு ஏதோ தெரியுமா? ஏதோ ஒரு டிவி சொன்னாங்க, ஏதோ ஒரு டிவியில் சொன்னாங்க, உங்கள் நண்பர்கள் சொன்னாங்க, எல்லாம் பத்திரிகையாளர்கள். அதாவது ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் சார் கிருஷ்ணகுமார் சார் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 1 வருட காலமாக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏதாவது லஞ்சம் வாங்குறேன்னு உங்கள் காதுக்கு வந்துதா சார்? வந்ததுன்னா விட்டுருவீங்களா சார்? நீங்களா போட்டு குத்த மாட்டீங்க சார் உடனே எனக்கு? இல்லை எங்கேயாவது நான் பாரை விட்டுட்டு போய் சுற்றிக்கிட்டு இருக்கேனா சார்? இல்லை நான் எந்த பொம்பளையாவது போய் கைப்பிடிச்சி எடுத்துனா சார்? நான் எதுவுமே பண்ணலையே சார். இந்த 11 மாதம் அது மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு வந்திருக்கா சார் எங்கள் எஸ்பி கிட்ட? இல்லை எதுவுமே வரலையே சார். நான் நேர்மையாக தானே சார் வேலை செஞ்சுருக்கேன், ராப்பகலாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன் சார் எங்கள் அதிகாரிகளுக்கெல்லாம். என்ன சார் இவ்வளோ நடக்குது சார்? நான் அன்றைக்கி ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு சொன்னாங்களே சார், டிஐஜி சார் என்னை விசாரிக்கவே இல்லையே சார். என்ன விசாரிக்காமே எப்படி சார் நீங்கள் சஸ்பென்ஷனுக்கு எழுதுறீங்க? அது கூட சார் இப்போ எனக்கு தெரியாது சார். எனக்கு இது வரைக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் ஆகலை. ஏதோ சஸ்பென்ஷன் டிஐஜி ஐயாப்பா பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் சார். ஐ எம் ரெடி டு அக்செப்ட் சார்.
இதுக்கெல்லாம் பயந்தா போலீஸில் முடியாதுங்க சார். இப்போ உங்ககிட்ட முன்னாடி பேசுறது கூட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க, நான் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சட்டத்தை மதிக்கணும் சார். நான் காவல்துறை சார். இப்போ நான் ப்ரோ ரைடு போகிறதுக்காக நான் இறங்கி வரும்போது நீங்கள் எல்லாம் என்னை பிடிச்சி கேட்டானே, நான் என்ன பண்ணுறது? நெருக்கடி பண்ணுறீங்க, பாலியல் ரீதி, அது ரீதி, இது ரீதி. சரி சார், அது அன்னைக்கு நடந்தது, முடிஞ்சிச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சு. இப்போ எதுக்கு எடுத்து உள்ளே சொல்லுவீங்க? நான் நேர்மை இல்லாதவன் காட்டுறதுக்காகவா? இந்த அதிகாரிகள் பண்ணுற தவறு சார் இதெல்லாம். இந்த அரசு அனுமதிப்பாக மாதம் 3 நாள் இங்கே மதுவிலக்கு தூய்மை அமல்படுத்துறதுனால தான் கோவப்படுறாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. உண்மையாக சார் எங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவங்க வந்து சார் என்ன சொல்கிறாங்க, தவறான தகவல், தவறான தகவல், தவறான தகவல். ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா? எங்கேயாவது நான் ஏதாவது என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என் மேலே, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன்னா இல்லையா? உங்க முன்னாடி ஓடிலாம் உழைய மாட்டேன் சார். ஐ எம் நாட் அ கவர்ட் ஆஃபீஸர். போலீஸ் துறையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரியும் இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. தேர் இஸ் அன் ஹராஸ்மெண்ட், தேர் இஸ் அ மென்டல் அகெயின் கிவிங் டு மீ சார். எனக்கு குடும்பம் இப்போ சார் எங்கள் அப்பா அங்கே சென்னையில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க சார். நேற்று டிவியில் போட்டு அது போட்டு இது போட்டு சென்னையில் 80 வயசு சார் என்னுடைய தகப்பனா இருக்கு. இப்போ நாங்கள் என் குடும்பத்தோடு நான் இப்போ சென்னைக்கு கிளம்பணும். இந்த பாருங்க சார், எங்கள் எஸ்பி சாருக்கு மெசேஜ் போட்டேன் சார், இன்ன வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணல என்ன. ரைட்டு, ஓகே. என்ன போட்டிருக்க பாருங்க சார், தெரிஞ்சுக்கணும் இல்லை சார். நீங்களாம் எப்படி இருக்கிற அதிகாரி இருக்காங்க பாருங்க, சுயநலமுள்ள அதிகாரிகள். சார் ஒரு தகப்பனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்கிறேன். எங்களுக்கு 2 நான் இது வரேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இதுக்கு பதிலே சொல்லிட்டு போகிறேன் சார். எல்லாருக்கும் பொறுமையாகவே சொல்கிறேன் சார். நீங்கள் எல்லாம் கேட்டுக்குங்க சார், நீங்கள் பார்த்துக்குங்க சார். உங்கள் முன்னாடியே விட்டுறேன் சார். என்ன போட்டிருக்கேன் சார், மை ஃபாதர் காட் ஹார்ட் அட்டாக் இன் சென்னை. I have to go on CL for 5 days. I also facing severe mental agony and stress. I am the only son to my father. Have to take care. Please permit me to enter on CL and to leave Mailaduthurai headquarters. I will also send my CL petition today from 97 to... Sir, போட்டிருக்கேன் சார். எத்தனை மணிக்கு சார் போட்டிருக்கேன்? 7:35 போட்டிருக்கேன் சார். மணி 8:15 சார். ஏதாவது பதில் போட்டிருக்காரா சார்? போட்டிருக்காரா சார்? போடலை சார். போட மாட்டாருங்க சார். அவர் எப்படி சார் என்ன வந்து அதிகாரியாகவே அவர் நினைக்கல சார். ஆரம்பத்திலேருந்து இன்னிய வரைக்கும் தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் எஸ்பி அண்ட் டிஎஸ்பி. ஏன்னா அவரை வந்து ஆட்டி படைக்கிறவங்க அங்கே மேலே இருக்கிற அதிகாரிகளை ஆட்டி படைக்கிறாங்க. இவர் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சென்னைக்கு சார் இவ்வளோ கேட்குறீங்களே சார். எங்கள் அப்பாவுக்கு சார் 80வது வயசு. போன மாதம் 12ஆம் தேதி சதாபிஷேகம் பண்ணணும் சார். சென்னையில் பெட்டிஷன் கொடுக்குறேன் சார். என்ன பெட்டிஷன் சார்? சிஎல் கிடையாதுங்க, இஎல் பெட்டிஷன் கொடுக்குறேன் சார். லீவ் கொடுக்கல சார். எங்கள் மாமா தாய் மாமன் பையனுக்கு கல்யாணம். அந்த இஎல் அதுலேருந்து ஒரு 3 நாள்னா அதுலேருந்து 10 நாளுக்கு அப்புறம் சதாபிஷேகம் சார். புரியுதுங்களா சார்? கொடுக்கலைங்க சார். ஆனால் தாய் மாமன் கல்யாணத்துக்கு மட்டும் 3 நாள் லீவில் போகணும்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க சொல்லுமா சார்? என்ன சார் சொல்லியிருப்பாருங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க பாஸ்? ஐடியா இல்லை, நான் சொல்கிறேன் சார், கேட்டுங்க. சுந்தரேசன் 12ஆம் தேதி உங்கள் அப்பாவுக்கு ஃபங்க்ஷன், 14ஆம் தேதி லோக் அதாலத் இருக்குது. உங்களை விட்டா இந்த மாவட்டத்தில், ஏன்னா நான் நோடல் ஆஃபீஸர் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். என்டிபிஎஸ் ப்ரொஹிபிஷன் இங்கே இருக்கிறதுனால ஐ எம் த நோடல் ஆஃபீஸர் ஃபார் த என்டிபிஎஸ் கேசஸ். உங்களை விட்டா அந்த மாவட்டத்தில் யாரும் முடிக்க முடியாது வழக்குகளை சார். 166 வழக்குகள் ப்ரொஹிபிஷனில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கிறேன் சார். மாவட்டத்தில் 336 வழக்குகள் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கிறேன் சார். எங்கள் அப்பா அம்மாவை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிவிட்டு என்னப்பா பண்ணலான்னு கேட்டேன். நீ எனக்காக யாருக்கிட்டையும் போய் எதுவும் பண்ண வேண்டாம், நான் அங்கே கிளம்பி வந்தேன் சார். 80 வயசு சார். சென்னையில் சதாபிஷேகம் பண்ண வேண்டிய நான் 12ஆம் தேதி பண்ணலை சார். அவங்க போய் கோவிலுக்கு போயிட்டு என்னுடைய மகள் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் காரில் கூப்பிட்டுட்டு வந்து 13ஆம் தேதி திருக்கடையூர் கோவிலில் எல்லாம் உள்ள கடவுள் ஈசை, என் பேரும் சுந்தர் ஈசை, என் ஈசை முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சதாபிஷேகம் பண்ணேன் சார். கொடுப்பனவு இருந்ததுங்க சார். சார் இந்த மாதிரி இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இந்த எஸ்பிக்கு? சார் இல்லை சார், இப்போ விசாரணை நடத்திருக்காங்க நேற்று. அந்த விசாரணையில் உங்களுக்கு கீழே பணிபுரியும் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாக தகவல் சொன்னதாக. எஸ் சார், எஸ், ஆமாம் சார், நீங்கள் கரெக்டு சார். எனக்கு இன்னும் அந்த விசாரணை இது வந்து சார் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க சார், எனக்கு கையில் வரலைங்க சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க இது மாதிரி விசாரணை பண்ணாங்க போனாங்க. என்ன சார் சொன்னாங்க என்னை பற்றி?
இல்ல அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல கிடையாது சார், நீங்க தானே சார் இப்போ சொல்றீங்க. இல்ல சார், அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். இதுதான் அதுல சார் குறிப்பிட்ட ரைட், ஓகே சார், வாட் எவர் இட் இஸ் சார். நீங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க. இப்ப அந்த அலுவலக உபகரணங்கள் அது நீங்க சொல்றது புரியுது. இருக்கு, நீங்க சொல்றது சொல்றது புரியுது. அதிகாரிகள் வந்து உங்க மேல வந்து கொடுத்துருக்காங்கன்றீங்க சார். நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சார், கட்டுப்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் எல்லா போலீஸ் அதிகாரிகள். கரெக்ட் இல்லைங்க சார்? இல்லை, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி சொன்னால் இன்ஸ்பெக்டர் கேட்கணும், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொன்னால் எஸ்ஐ கேட்கணும். இதுதான் சார் போலீஸோடைய சட்டம் சார். ஒரு டிஐஜி சாருக்கு வந்து சட்டம் நல்லாவே தெரியும், தெரியாமலாம் இல்லை சார். பிரச்சனை என்ன பிரச்சனை ஓடின்னு இருக்குதுங்க சார்? வண்டி வாங்கணும், போலீஸ் அதிகாரிக்கு வண்டி வாங்கணும், இதை புடுங்குனீங்க, அதுதானே சார் பிரச்சனை ஓடுது. அதை விசாரிக்கணுமா, வேற எதை விசாரிக்கணும்? அதை சம்பந்தப்பட்ட என்ன விசாரிச்சிருக்கணும் இல்லையா சார்? சார் விசாரிக்கணுமா வேணாமா சார்? என்ன விசாரிக்கவே இல்லையா சார்? இது வரைக்கும் விசாரிக்கல சார். ஆனால் நான் தப்பு போலீஸ் அதிகாரிகளை வந்து டார்ச்சர் பண்ண, அப்யூஸ் பண்ண, அசிங்கமாக திட்டின சார். அப்போது முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல சார்? 11 மாதம் நான் வேலை செய்கிறேன் சார். எந்த அதிகாரிங்க போய் எங்கள் எஸ்பியை பார்த்து, ஐயா எங்கள் டிஎஸ்பி வந்து இப்படிலாம் திட்டுறாருங்கய்யா, எங்களை அசிங்கப்படுத்துறாருயா, ஐயா ஏசி கேட்டாருங்கய்யா, ஐயா பிரிண்டர் கேட்டாருங்கய்யா, ஐயா வந்து எங்களை வற்புறுத்தி கேட்டாருங்கயான்னு ஏன் புகார் கொடுக்கல? கொடுத்துருக்கணும்ல சார். என்ன சார், கரெக்ட் இல்லை சார்? கொடுத்துருக்கணுமா சார்? எதுவுமே கொடுக்கலையே சார். அப்போ இந்த டிஎஸ்பி வேண்டப்பட்டவன் இப்போ பிரச்சனையானோன்னா அந்த காவலர்கள், உதவியாளர்கள், ஆய்வாளர்களை கூப்பிட்டு நீங்கள் அது எப்படி வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த கான்ட்ரவர்சி உள்ள நான் போகலை சார். என்ன கேட்டாலும் உயர் அதிகாரிகள் கொடுத்து தான் சார் ஆகணும். கட்டுப்படுற டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் சார். சார் இப்போ கூட நான் இவ்வளோ நீங்கள் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால நான் கொடுக்குறேன். இதுக்கு பின்விளைவுகள் என்ன வரும்னு எனக்கு தெரியும் சார். சார் நான் தான் சொல்கிறேன், உளவு பிரிவில் இருந்திருக்கேன், ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் இருந்திருக்கிறேன். உளவு பிரிவுன்றது இன்டெலிஜென்ஸ் சென்னை, எஸ்பிசிஐடியில் இருந்திருக்கேன், செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், லா அண்ட் ஆர்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், க்ரைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு தெரியும் சார். சார் இப்போ நான் இதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார். சார் நான் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார். சார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. டிஎஸ்பி விஷ்ணுபிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா? கடலூரில் இறந்து போயிட்டாங்க தெரியுமா? நாமக்கல், கடலூரில் இல்லை, நாமக்கல்ல இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? அது என்ன கேஸில் இறந்து போனாங்க, அது என்ன பிரச்சனைலாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்கையும் விசாரணை பண்ண அதிகாரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸில் நான். அது சில காரணங்களால் சில பிரச்சனைகள்லாம் அதில் டேலி ஆகலை. அதனால் நாங்கள் அதை உறுதிப்படுத்த முடியல எங்களால், அதான் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வேறு யார் சார் இருந்தாங்க சொல்லுங்க சார்? வேறு யார் இருந்தாங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார்களா, துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருந்தார் இல்லைங்க சார்? திரு விஜயகுமார் ஐபிஎஸ். தங்கம் சார், தங்கம் சார், நான் அவருக்கெல்லாம் வேலையே செய்யல சார். தங்கம் அந்த அதிகாரிகளாம் இறந்து போனார் சார். சுந்தரேசனுக்கு 2005 இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, மென்டல் அகனி கொடுக்குறாங்க. சாகலாம் மாட்டேன் சார். ஐ எம் நாட் எ கவர்ட் ஆஃபீஸர். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் ஏன் தலையிடலைன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல? ஏன் சார்? சார் எங்கள் டிஜிபி சார் ஏன் சார் இதுக்காக எதுவுமே என்னை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சார் விசாரிக்கணும் இல்லைங்க சார்? விசாரிக்கல. அதனால் நான் எல்லாரையும் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்ன, நீதி அரசர்கள், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது மாதிரி என்ன விட்டுடுங்க சார். இது மாதிரி தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன் விசாரிக்கணும் சார். இதில் உண்மையை நீதியை நிலைநாட்டணும் சார். இதில் யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, யார் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரிக்கணும் சார். ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார். அவங்களே வரணும் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மென்டல் அகனியில் இருக்கேன் சார், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார், போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன், பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுறேன் சார்.
இவங்களாம் வந்து தயவுசெய்து எனக்கு காப்பாற்றணும் சார். என்னுடைய உயிருக்கு த்ரெட் இருக்குங்க சார். எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார். எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும். இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார். அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார். நான் அரசாங்கம் இப்பயும் சொல்கிறேன், ஆனரபிள் சிஎம் அவங்க வந்து நல்லபடியாக அரசை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருடைய சுயநலத்தினால எங்களை மாற அதிகாரிகள் பாதிக்கப்படுறோம். இன்னும் இவ்வளோ சொல்லி அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அழைச்சி ஏன் விசாரிக்கல? டிஐஜி விசாரிக்கல சார். அப்புறம் எப்படி சார் நான் அவங்க கிட்ட போயிட்டு ஐயா நான் வந்து தாங்க பணம் வச்சுக்குங்க விசாரிங்கன்னு சொல்லி முடியாது சார். அவங்க விசாரிக்க மாட்டாங்க சார். விசாரிச்சா கூட சார் இன்னைக்கு சொல்கிறேன் சார், என் மேலே இப்போ குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறாங்களேங்க சார் போலீஸ்லாம் வச்சு. இட் இஸ் ஆல் பிளான்டு. இதெல்லாம் பிளான்டு. என்ன கொடுக்க போகிறாங்க நான் சொல்லிடுறேன். விசாரணை நடக்கும், கூப்பிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடாது சார். டோட்டலி மென்டல் அகனி, டோட்டலி ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு உயர் அதிகாரி சார். ஐ எம் நாட் a சப் இன்ஸ்பெக்டர், ஐ எம் நாட் a இன்ஸ்பெக்டர் சார். ஐ எம் a டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். ஐ நோ வாட் இஸ் லா. சட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இது பேசுறதுனால என்ன விளைவுகள் வரும் எனக்கு தெரியும். தெரியாமலே சார் உங்கள் முன்னாடிலாம் நின்று சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டு முடியாதுன்னு சொல்லி போய் ஏன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்? என் மேலே சேனியை சாத்து தூக்கி தூக்கி அடிக்கிறீங்களே, அப்போ கூட பொதுமக்கள் ஐயோ அந்த கதையை உடியா, இந்த கதையை பேசியா, இப்போ இருக்கிற கதையை பேசுன்ற, இப்போ இருக்கிற கதைக்கு நியாயத்தை என்ன உடனே சஸ்பென்ஷனுக்கு ரெடி பண்ணுறீங்க. கொடுங்க சார். எங்கள் அப்பா அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார். அப்போ கூட நின்று கொடுக்குறேன் சார். எனக்கு ஓடி போக மாட்டான் சார் இந்த சுந்தரேசன். நேர்மையாக வேலை செய்கிறேன். என் நேர்மைக்கு இப்பயே சொல்கிறேன் சவால். நான் பணம் லஞ்சம் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் என்னை தூக்கில் போடுங்க சார். இப்போ நான் சவால் விடுறேன் சார். ஐ எம் நாட் எமோஷனலி நான் பேசலை, உண்மையாக பேசுகிறேன். உண்மையாக பேசும்போது எமோஷன் ஆவாங்க. ஐ எம் ஹாப்பி சார். என்ன சார் விஆர்எஸ் கொடுத்தங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வேண்டாம் கொடுத்தங்க. விஜிலன்ஸில் வடக்கு நீ இப்போ சொல்கிறாங்களே, நீங்களாம் சொன்னீங்களே, குற்றச்சாட்டு சொன்னீங்களே, விஜிலன்ஸில் எப்படி கிளியரன்ஸ் கொடுத்தாங்க சார்? அதெல்லாம் வந்து சார் அந்தந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிடும் சார். என் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ப்ரூவ்டுன்னு போட்டு ஒரு 3 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கு இது உண்டு, உயிர் உண்டு. அதுக்கப்புறம் கிடையாது. இது டிபார்ட்மெண்ட். அதனால் நான் வந்து சரி எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போ டிஎஸ்பி ஆகிட்டேன். அடுத்தது ஏடிஎஸ்பி. நான் இப்போ பேனல் இருக்கேன். ஒரு 100 பேர் போட்டாலும் ஒரு 150 பேர் போட்டாலும் நான் வந்துடும். நான் ஆகக்கூடாது. ஏடிஎஸ்பி ஆகக்கூடாது சார். ஏடிஎஸ்பியே வேணாம் சார். போலீஸில் வந்துங்க சார் இது முக்கியம் இல்லை சார். எது முக்கியம் இல்லை சார்? ஸ்டார் முக்கியம் இல்லை சார். மன நிம்மதி முக்கியம் சார். என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் சார். சார் ஐ எம் நாட் 25, 35, ஐ எம் 55. 55 வயசு ஆகுது சார். என் என் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சுங்க சார். குடும்பங்கள்லாம் இருக்குங்க சார் எங்களுக்கு. நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் சார் ப்ரொடெக்ஷனு சொல்லுங்கள் சார். நீங்களே சொல்லுங்கள். என் குடும்பத்துக்கு யார் ப்ரொடெக்ஷனு? செத்து போயிட்டா ஒரு மலர் மலையம் வச்சுட்டு ஒரு அப்படியே போயிடுவீங்க, ஒரு கண்ணீர் விட்டுட்டு போயிடுவீங்க அதிகாரிகள். அதுதான் சார் இன்னைக்கு நடக்குது. நாளைக்கு விஷ்ணுபிரியா மாதிரியோ இல்லை விஜயகுமார் ஐபிஎஸ் அவரை மாதிரியோ இந்த சுந்தரேசன் ஆக மாட்டான். ஒரு நாள் ஆக மாட்டான். ஃபேஸ் பண்ணுவான் சுந்தரேசன். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவான். நீங்கள் கொடுங்க, என் மேலே சேர்த்து அடிங்க, எல்லாம் படிங்க. நாளைக்கு நான் இங்கே இருந்தால் என் உயிருக்கே ஆபத்து. என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். நான் என்ன சொல்ல வரேன் சார், தயவு செய்து சார், இது வந்து நீதியரசர்கள், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணியமிக்க பொதுமக்கள் அனைவருமே வந்து எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃபேஸ்புக்கு அது இது எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் நம்ம ஆனரபிள் சிஎம் சார் என்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சார்? சரி, ஆனரபிள் சிஎம் சார் இதுக்கெல்லாம் வேலை இல்லை, அவங்க விசாரிக்க முடியாது. கரெக்ட். ஏன் சார் மற்றவங்க விசாரிக்கணும் இல்லைங்க சார்? அவங்க துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் கேட்கணும் இல்லை சார், என்னப்பா இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த அதிகாரி வைக்கிறாரு, என்னத்துக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சாரை கேட்கணும் இல்லை சார்? ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல சார்? டிஜிபி சார் தங்கமானவருங்க சார். திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், the one of the best officer, அவர் ஏன் சார் மௌனமாக இருக்கிறாரு? he knows about me. அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காருங்க சார். என்னால் என்ன பண்ண முடியும்னு இருக்காருங்க சார். என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார். யார் சார் இதுக்கெல்லாம் நீதி கொடுக்குறது?
அதனால் மாநில மனித உரிமை ஆணையம், ஸ்டேட் நேஷனல் NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நீதியரசர்கள் சுயமூட்டவாக எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும். என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போது என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போயே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.